பச்சை மலை மீது உன்லீலை. நம்மளோட கேழ்வரகு சேமியா, சுவை சேமியால கேழ்வரகு சேமியா இருக்குங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம கேழ்வரகு புட்டு செய்யறதுக்கு சரியா இருக்கும். நல்லா உடச்சி விட்டுக்கலாம். அதில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சொம்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. கேழ்வரகு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு, போதுங்க. இவ்வளோ ஊறினாலே போதும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 2 பேருக்கு தான் செய்ய முடியும். ஒரு பாக்கெட்டு 30 ரூபாங்க. நம்ம 2 பேர் தான் சாப்பிட முடியும். நல்லா சாப்பிடணும்னா 2 பேர். இன்னும் நல்லா திருப்தியா சாப்பிடணும்னு நினைச்சா ஒரு ஆள் நல்லா சாப்பிடலாம். ஆனா இது செய்யறதுக்கு நம்ம வீட்டில் கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சு அதுல புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் அடுத்த டிஷ் அதுதான் செய்ய போறேன். நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். சைடு பாத்தீங்கன்னா நம்ம புட்டு ரெடி ஆயிருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கிறோம்னு பாருங்க. சேமியா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா பொழு பொழுன்னு வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த தேவையான அளவுக்கு தேவையான அளவுனா என்ன தேவையான அளவுன்னு கேட்கிற போட்டுக்கலாம். ஒரு அரை முடி தேங்காய், இது தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கிளறிடலாம். நம்மளோட ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்கு? உப்பு இருக்கா? உப்பு இருக்கா, சக்கரை இருக்கா? சூப்பரா இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்கு டேஸ்ட் நல்லா தெரியுது. தேங்காய் போட்டது நல்லா தெரியுது, வெந்தது நல்லா வெந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஓகே. என்னால முடியலடா. போ போ போ. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகேங்க, நம்மளோட கேழ்வரகு புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.